ஸோ இப்போ வந்து இந்த குட்டீஸுக்கு வந்து கீரை கடையிறது வந்து எப்படின்னு நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ இது வந்து அரைக்கீரை நல்லா வாஷ் பண்ணி இந்த கடாயில் போட்டிருக்கேன். இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிடலாம். அதுக்கப்புறம் ஒரு 3 பல் பூண்டு, ஒரு வரமிளகா. ஸோ இப்போ இது வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ பருப்பு துவையல் அரைச்சாச்சு. இப்போ இதை வந்து உருட்டி வச்சிடலாம். சின்ன சின்ன உருண்டை ஆட்டு, ஒரு இண்டிவிஜுவல் போர்ஷன் ஆட்டு. ஓகே. ஸோ இங்கே பாருங்கள், நம்மளோட பருப்பு துவையல் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ இந்த கீரை கடையில் பார்த்தீங்கன்னா தண்ணி எல்லாமே எவாப்ரேட் ஆகிடுச்சு. நான் மூடி போட்டு குக் பண்ணல, திறந்து வச்சு தான் குக் பண்ணேன். ஸோ இப்போ வந்து இதை நம்ம வந்து மிக்சியில் எடுத்துட வேண்டியதான். இதில் வேறு எதுவுமே போட தேவையில்லை. இது வந்து குட்டி பசங்களுக்கு உள்ளது. நீங்கள் வந்து பேபிஸ்க்கு கூட இது கொடுக்கலாம். ரைஸ் கொடுக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் 7 மாதத்துக்கு அப்புறம் 6 மாதத்துக்கு அப்புறம் டெய்லி கீரை கொடுக்கறது ரொம்ப நல்லது. அப்படி குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது இந்த மிளகா போடாதீங்க, சரியா? கொஞ்சம் பெரிய பசங்களுக்குன்னா நீங்கள் வந்து மிளகா போட்டு கொடுக்கலாம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இது கூலான உடனே மிக்சியில் எடுத்துடலாம். ஸோ இப்போ இந்த சேம் கடாயை கழுவிட்டேன். இதில் வந்து கீரை பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு காணிக்கிறேன். ஸோ 1 டேபிள் ஸ்பூன் கோகோனட் ஆயில் ஊற்றிருக்கேன். ஸோ ஆயில் ஹீட் ஆனோன்னா அதில் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு வெடிக்கட்டும். அதில் ஒரு வரமிளகா பிச்சு போட்டுக்கோங்க. ஆனியனும் பூண்டும் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம், அதுக்கப்புறம் ஒரு 5 பல் பூண்டு, அந்த 2த்தையும் போட்டு இது ஒரு 2 நிமிஷம் வதக்கி விடுங்க. ஸோ இப்போ இங்கே பாருங்கள், நம்மளோட வெங்காயம் வந்து ஒரு 2 நிமிஷம் வதங்கியாச்சு. ப்ரௌன்லாம் ஆகணும்னு அவசியம் இல்லை. இப்போ இதில் வந்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிற கீரையை போட்டுடலாம். என்ன கீரை வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கீரையை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். ஸோ கீரைக்கு வந்து எப்போவுமே உப்பு நீங்கள் லாஸ்ட்டாக தான் போடணும். ஏன்னா வந்து கீரை வந்து ஃபஸ்ட்டு போட்டோன்னே மழை மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைஞ்சிடும். அதனால் உப்பு ஃபஸ்ட்டே போடக்கூடாது. ஸோ இப்போ வந்து கீரை வந்து ஒரு 2 மினிட்ஸாக வதக்கி விட்டுட்ருக்கேன். இதில் வந்து கொஞ்சம் ஜீரகப்பொடி, கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சம் சில்லி பவுடர், அவ்வளோதான். ஸோ இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த கீரையை வேக வச்சுருவோம். ஸோ இந்த டைமில் உப்பும் போட்டுருவோம். ஸோ ஒரு 5 நிமிஷம் இந்த கீரை நல்லா வெந்த உடனே காணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த கீரை வந்து நம்ம வேக வச்சதை எடுத்தோம்ல, இதில் வந்து கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. இப்போ இதை நைஸாக அரைச்சி கொண்டு வந்துடலாம். அதுதான் கீரை கடையல். ஓகே. ஸோ நம்மளோட கீரை கடைஞ்சது வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். பார்த்தீங்களா, ஸ்மூத்தாக அரைச்சாச்சு. ஸோ இதை வந்து சூடு சாதத்தில் போட்டு கொஞ்சம் 1 டீஸ்பூன் நெய் ஊற்றி வெறுவி பசங்களுக்கு கொடுக்கலாம். ரொம்ப ரொம்ப ஹெல்தி, டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ இப்போ வந்து கீரை வந்து கம்ப்ளீட்டாக குக் ஆயாச்சு. ஸோ இதில் ஃபைனலாக தேங்காய் போட்டுடலாம். இது ஆப்ஷனல் தான். ஸோ தேங்காய் போட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் வதக்கி விட்ருங்க. ஸோ இங்கே பாருங்கள், நம்மளோட கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு.